ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்ம நினச்சது கிடச்சி, கேட்டது கிடைக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அவசியமானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்குன்ட்டு சொந்த வீடு இருக்கணுங்க. எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது இல்லையா? எலிதே வலையாக இருந்தாலும் அது தனி வலையாக இருந்திருக்கிறதுனால எலி போய் ஜம்முன்னு ராஜா மாதிரி போய் தூங்கும். அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமான வீடு, ஒரு சின்ன வண்டி, கார் தான் வேணுன்றதுலாம் இல்லை, ஒரு சின்ன வண்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம சொந்த வீடு நம்ம ஊரில், இல்லை நம்ம இருக்கிற இடமே நம்ம ஊர் தாங்க. சரி, நம்ம ஒரு சின்ன வீடு கட்டிட்டு போட்டுக்கிறதுக்கு துணி, சாப்பிட்றதுக்கு 3 டைம் சாப்பாடு, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்காரங்க, அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது. அதே ஒரு நிறைவான வாழ்க்கை தானேங்க. அதனால் நம்மளுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்ம கட்டுவோம், நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. கன்ஃபார்ம் கட்டுவீங்க. எனக்கும் இன்னும் சொந்த வீடு இல்லைங்க. இந்த வருஷத்தில் நான் கன்ஃபார்ம் கட்டுவேன். அடுத்த வருஷம் நியூ இயரை நான் சொந்த வீட்டில் தான் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக உறுதியாக இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உறுதி ஏற்றுக்கோங்க. நம்மளால் முடியுங்க, நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்களும் சொந்த வீடு கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இது பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வீடியோ இருக்கிறது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. நான் பெங்களூரில் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். ஆனால் எங்கள் நேட்டிவ் வேறு ஊருங்க. ஆனால் எங்கள் நேட்டிவில் நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இருக்குங்க. அடுத்த வருஷம் நான் 2027 ஸ்டார்ட் ஆகும்போது எங்கள் சொந்த வீட்டில் இருந்து நான் வீடியோ எடுத்து போடுவேன். இது நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனும் துணையாக இருப்பார் நம்ம முருகர். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா அந்த கடனை அடையுங்க. நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்லாம் விட்டுட்டு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா முடியாதுங்க. நம்மளால் முடியும்னு யோசிச்சு நம்ம எதனா ஒரு வேலையில் செய்யுங்க பாருங்கள், கன்ஃபார்ம் அது நடக்கும். நம்ம என்ன தாங்க செயலாகும், செயல் தாங்க நம்மளை முன்னேற்றோம். இந்த தெரிஞ்சவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, தெரியாத நாம் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடையலாம். வெற்றி தாங்க. நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பல பேருங்க துரோகிங்க, ஏமாத்துறவங்க, சுயநலவாதிங்க, அவங்க கூடலாம் நம்ம வாழ்ந்துட்டு போகிறதே ஒரு வெற்றி தான். அதையே பார்த்துட்டு நம்மளால் நம்மளுக்குன்ட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை அடம்பிடிச்சி நம்மளால் செஞ்சுக்க முடியாதா? அடை உணர்த்தக்கூட பிடிக்கக்கூடாதுங்க. நம்ம கிட்ட நம்ம அடம் பிடிச்சிக்கணும். என்னால் முடியும், இதை நம்ம செய்கிற வரையும் நம்ம போராடணும்னு சொல்லிட்டு நம்ம போராடிக்கலாம். இந்த வீடியோ இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய கனவுகளை அடையிறதுக்கு உங்கள் மூலியமாக ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு. எல்லாருமே நல்லாயிருக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். முருகர் துணையாக இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.